வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் கதை கரூர் மாவட்டத்தில் அமைந்த பசுபதீஸ்வரர் கோவில் பற்றியது. இந்த கோவில் சிவபெருமானின் அருளால் ஆன்மீக சக்தி நிறைந்த தலமாகும். ஒரு காலத்தில் கரூர் நகரின் அமைதியான பகுதியிலிருக்கும் கோவில் அருகே காமதேனு பசு தினமும் சுற்றி வந்தது. அந்த பசு மனமெல்லாம் டெவோஷன் ஆக இருந்தது. தன் பால் ஊற்றி மனமெல்லாம் சிவபெருமானின் அருளுக்காக வழிபட்டது. அந்த டெவோஷன் ஐ பார்த்த சிவபெருமான் தன்னை அந்த இடத்தில் சுயம்பு லிங்கமாக தோன்றச் செய்தார். பசு அசையாமல் வழிபட்டதால் அந்த லிங்கம் பசுபதீஸ்வரர் என புகழ் பெற்றது. அந்த நாளில் பக்தர்கள் மன அமைதியையும் ஆன்மீக சக்தியையும் அனுபவித்தனர். கோவில் அருகே மக்கள் வந்தார்கள். அவர்கள் மனங்களை நிமிர்த்து மலர்கள் தூவி விளக்குகள் ஏற்றி பஞ்சாமிர்தம் வழங்கி சிவனை வணங்கினார்கள். திருப்புகழ் நாயனார் பாடல்கள் கரூர் பசுபதீஸ்வரர் அருள்மிகு சிவன் வாழும் தலம் என பாடியதால் பக்தர்கள் மனம் முழுதும் டெவோஷன் ஆகியது. திருக்கல்யாண சம்பந்தர் பாடிய திருப்புகழ் பாடல்கள் இன்றும் இக்கோவிலில் பாடப்படுகின்றன. பக்தர்கள் மலர்கள் தூவி விளக்குகள் ஏற்றி பஞ்சாமிர்தம் வழங்குவதன் மூலம் ஆன்மீக அமைதி மற்றும் சக்தியை பெறுகின்றனர். பசுபதீஸ்வரர் கோவில் நவராத்திரி, சிவராத்திரி, பங்குனி உத்திரம், அருட்ர தரிசனம் போன்ற விழாக்களில் மிகவும் பிரபலமானது. அந்த விழாக்களில் பக்தர்கள் கோவில் முழுவதும் மலர்கள் தூவி விளக்குகள் ஏற்றி சான்ஸ், இசை மற்றும் பஞ்சாமிர்தம் கொண்டு வழிபடுகின்றனர். பிரம்ம தீர்த்தம், நீர்கோள், ராஜகோபுரம், சுவரில் கலைப்பாடல்கள் போன்றவை கோவிலின் ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்துகின்றன. மாலை நேரம் கோவில் வெளியில் வீசும் காற்றோடு இசை ஒலியும் மலர்கள் தூவும் போது பக்தர்கள் ஆன்மீக அமைதியால் நிரம்புகின்றனர். பசுபதீஸ்வரர் கோவிலில் வழிபாடு செய்தால் மன அமைதி, குடும்ப நலம், வணிக, வேலை உயர்வு, பாவம் குறைவு போன்ற பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த தலம் ஆன்மீக சக்தியால் நிறைந்த இடமாகும். இந்த கோவில் கரூர் நகரின் முக்கிய சைவ தலமாக பக்தர்களின் மனங்களில் அருள், ஆன்மீக சக்தி மற்றும் அமைதி வளர்க்கும் இடமாக விளங்குகிறது. நல்ல மனம், தைரியம், பக்தி கொண்டவர் எப்போதும் தெய்வ அருளை பெறுவார். ஓம் பசுபதீஸ்வராய நம. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், மேலும் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணி ஆன்மீக கதைகள் தொடர்ந்தும் ரசிக்கலாம். நன்றி நண்பர்களே.